ஒரு நேரம் துணியா வந்து கூஞ்சும் கிடக்கும். இதை தச்சு கொடு, அதை தச்சு கொடு, எனக்கு நாளைக்கே வேணும், நாளானிக்கே வேணும், ஐயோ இன்னைக்கு நைட்டே வேணும், அது வேணும், இது வேணும் வந்து துணி தச்சு கொடுக்க சொல்லுவாங்க. இதான் ஒரே நேரத்துல வரும். இப்ப என்னன்னா எந்த துணியும் வர மாட்டுது. பொங்கலுக்கு முன்னாடி அம்மா துணி வந்து தச்சு கொடுன்னு நான் பகலாம் உட்காந்து தச்சு கொடுத்தோம். இப்ப சும்மா உட்காந்து கிடக்க வேண்டியதா இருக்குது. அடா நீங்களா, வாங்க வாங்க. என்ன ஜாக்கெட்லாம் கரெக்டா இருந்ததா தச்சு கொடுத்ததே? அட போப்பா, நீ நான் ஒரு அளவு கொடுத்தா நீ ஒரு அளவு தச்சு வச்சிருக்கிற. எப்ப பார்த்தாலும் இது மாதிரிதான் பண்ற நீ. நான் கரெக்டா தானே அளவு கொடுத்தேன். சொன்ன மாதிரி தைய சொன்னா லூஸா தச்சு வச்சிருக்கிற. ஃபங்க்ஷனுக்கு போட்டு போலாம் தச்சு கொடுக்க சொன்ன மாதிரி அவசர அவசரமா தச்சு கொடுக்க சொன்னா இப்படியா பண்ணி வைப்பேன்? ஏன் நீங்க சொன்ன அளவு தான் தச்சு கொடுத்தேன். நான் ஏன் மாற்றி மாற்றி தைக்க போறேன்? போட போறது நீங்க என்ன அளவு சொன்னீங்களோ அதுபடி தான் நான் தைக்கிறேன். நான் என்னத்தை மாற்றி தைக்கிறேன்? அட போப்பா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்றேன். அப்புறம் பார்த்தா லூஸா தச்சு வச்சிருக்கிற. லூஸா எப்படி போட முடியும் சொல்லு பாக்கம். ஜாக்கெட்னா கரெக்டா கை பிடிச்சி கரெக்டா அந்த அளவு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு புடவை கட்ட வேண்டியதா ஆகி போச்சு. அவங்க எடுத்து கொடுத்த புடவை கட்டாம வேற புடவை கட்டணும் போனதுக்கு அவங்க வேற 4 கேள்வி கேட்கறாங்க. என்ன போட்டு பார்த்துட்டு உடனே என்கிட்ட வந்திருந்தா நான் டைட் பிடிச்சி கொடுத்துருப்பல. நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டு பார்த்துருந்தா பரவாயில்ல, எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பேன். நான் விசேஷத்துக்கு கிளம்புற அப்பதான் போட்டு பார்க்குறேன், லூஸா இருக்குது. அந்த நேரத்தில் உங்ககிட்ட எப்படி வந்து கொடுத்து நீ எப்போ தச்சு நான் எப்போ விசேஷத்துக்கு பார்த்து விசேஷத்தமே முடிஞ்சிரும். என்ன எல்லா பையன் என் மேலே தூக்கி போறீங்க? நீங்க சொன்ன அளவு தான் நான் தைச்சேன். நான் அப்பயும் கேட்குறேன் லூஸா இருக்குன்ற, பரவாயில்ல கொஞ்சம் லூஸா வைன்னு சொன்னா நான் அதனால தான் அப்படி தைச்சேன். ரொம்ப இருக்குமா தச்சுட்டு போறியே, போட முடியாத மாதிரி ஆயிட போது சொல்லிட்டு நான் சொன்னேன். நீ அதுக்கு அம்மா லூஸாவை தச்சு வைப்ப. என்ன போப்பா முத்து நீ. சரி சரியா, நான் அந்த ஜாக்கெட் எடுத்துட்டு வரேன். அதை டைட் பிடிச்சி கொடு. இந்த புடவை ஜாக்கெட்டையாவது சரியா தச்சு கொடு. சரி தைக்கிறேன். என்ன அதே அளவு தைச்சிருவா? என்ன அளவு தைக்குவா? ஏப்பா முத்து, நீ அந்த அளவு தைக்க தேவையில்ல. நான் அளவு ஜாக்கெட் ஒன்று எடுத்துட்டு வரேன் சரியா? அதை எடுத்துட்டு வரேன். அந்த அளவுல தை, சரியா தச்சு கொடு. சரி எடுத்துட்டு வாங்க. அந்த அளவே தைச்சிடறேன் நான். அப்புறம் முன்ன தைச்ச அந்த ஜாக்கெட்டுக்கு இன்னும் கூலி கொடுக்கல. வரும்போது கூலி எடுத்துட்டு வாங்க. கூலி தானே தரேன். எங்க நான் விசேஷத்துக்கே போட்டு போல. இந்த ஜாக்கெட்டை தச்சு கொடு, 2த்தையும் சேர்த்து தரேன். அது வேறையா? சரி குடுமா, தச்சு வைக்கிறேன். நாமளாவ ஒரு அளவு தைக்கிறோம், இவங்க சொல்ற அளவு தான் நாம தைக்கிறோம். அப்புறம் தச்சுட்டு போனா லூஸா இருக்குது, டைட்டா இருக்குது, ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டியது. கரெக்டா தைச்சாலும் இது இப்போ ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டியதே அந்த பொம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. என்ன அழகா துணி தைக்கிறாரு. துணி தைக்கிற அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. சரி, இங்கே நின்று ரசிப்போமா? கொஞ்சம் போயிட்டு கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுவோமா? நாம போய் பேசினாலே அவருக்கு பிடிக்காது. இங்கே நின்று பார்ப்போம். ஐயோ பார்த்துட்டாரே. என்ன நெட்டவழி, என்ன வேணும்? அது வந்து ஒன்றும் இல்லை, தமிழ்ச்செல்வி இங்கே இருக்கிறாளான்னு பார்த்தேன். தமிழ்ச்செல்வி வீட்டுள்ளார இருக்கு பாரு, அவையா அங்கே இருக்கு பாரு. போயிட்டு வீட்டுள்ளார போய் பாருப்போ. இல்ல வீட்டில் இல்லை. சரி இங்கே இருக்கிறாளோன்னு பார்க்க வந்தேன். அதுக்கு எதுக்கு இப்படி கடுக்கன்னு பேசுறீங்க? கடுக்கன்னு பேசுறேன்னா பின்ன இங்கே என்ன வேலை உனக்கு? போயிட்டு வீட்டில் போய் பாருப்போ, தமிழ்ச்செல்வி இருக்காரு. அப்பப்போ இங்கே தான் வந்து பார்க்குறேன், இங்கெல்லாம் இருக்க மாட்டா தமிழ்ச்செல்வியே. நீ போயிட்டு அங்கே பாருப்போ. சரி நான் போய் பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் இவர்கிட்ட உட்காந்து பேசவே முடியலையே. எப்படியாவது வெளியே அனுப்பிடுறாரு. எப்படிதான் இவர்கிட்ட வந்து பேசுறது? சரி, அதுக்கு ஏதாவது யோசிப்போம். சொந்தங்களே, இந்த டைலர் யாருன்னு பாக்குறீங்களா? மிஸ்டர் முத்துக்குமரன். முத்துக்குமரன்தான் இவரோட முழு பேரு. இவரு வேற யாரும் கிடையாது, முத்தையா தெய்வானியோட ஃபர்ஸ்ட் மகன். தமிழ்ச்செல்வி, கௌசல்யா, ஆகாஷ் இவங்க 3 பேருக்கும் அண்ணன் இவர் தான். இவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. தன்னோட தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு தம்பியை நல்லா படிக்க வச்சுட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு குறிக்கோளா இருக்கிறாரு. குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடிய நல்ல மனுஷன். இந்த நெட்டவழி யாரும் சொல்லவே இல்லையே.
இந்த நெட்டவழி இவங்க வீட்டோட எதிர்த்த வீட்டு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இந்த முத்துக்குமர மேல ஒரு கண்ணு, அதனாலதான் இப்படி பேசிட்டு போறா. நம்ம மிஸ்டர் முத்துக்கும் குடும்பம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் இதுவா இருந்தாலும். என்ன இந்த பூமாரி இன்னுமா கிளம்புறா? எவ்வளவு நேரமா வெளியே நிக்கிறது? சரி உள்ளதான் போயிடுமா? சரி கூட்டு பாப்போம். ஏய் பூமாரி, பூமாரி சீக்கிரம் வாடி. கையில் இரு கையில். வந்துட்டேன். இந்த பேக் எடுத்துட்டு சாப்பிட்டேன், கை கழுவிட்டு இந்த பேக் எடுக்கிறத வரேன். எப்பா எவ்வளவு நேரம் சாப்பிட்றா? சரி கையில் கிளம்பலாமா? அது சரி, என் எதுக்கு பூமாரின்னு கூப்பிட்டேன்? தமிழ் சொல்லி தானே கூப்பிடுவேன். ஏன்னா இப்ப நம்ம காலேஜுக்கு போறோம். உண்மையான பேர் பூமாரி தானே? அப்ப காலேஜுக்கு போகும்போது பூமாரி தான் கூப்பிடணும். நம்ம வீட்டுல வேணா உன்னை தமிழ் செல்வின்னு கூப்பிட்டுக்கலாம். சரியா? வா. சரி சரி சரி. என்னடி புதுசா செயின்லாம் போட்டிருக்க? ஏது? அட இதுவா பூமாரி? இது பொங்கலுக்கு வாங்கினேன், போடவே இல்லை. ஆனா நானு பொங்கலுக்கு புது ட்ரெஸ் மட்டும் போட்டேன், செயின் போடல. அதான் இப்ப காலேஜுக்கு போட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய் பரவாயில்ல கையல், நல்லா இருக்கு, அழகா இருக்குது செயின். என் கழுத்தை பாரு, பெருங்கழுத்தா இருக்குது. சரி சரி, நானும் ஒரு செயின் வாங்குறேன். பூமாரி உனக்கு எதுக்கிட்ட செயின்? நீ செயின் போடலனாலும் அழகா தான் இருப்ப. நான் கொஞ்சம் அழகா தெரியறதுக்காக செயின் போட்டு வந்திருக்கேன். அடி எங்கப்பா, நான் அழகா இருக்கேனா? சரி சரி. பின்னா அழகாவா? இல்ல அழகா இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. நான் மத்தவங்க கிட்ட ஓடி போய் பேசுறேன். என்கிட்ட யாரும் வந்து பேசுறது இல்ல, உங்ககிட்ட தான் பேசுறாங்க. ஏ கயல், அவங்க அதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து பேசல. என்கிட்ட புக்ஸ்ல டவுட் கேட்கதான் என்கிட்ட வந்து பேசுனாங்க. சரி நான் கொஞ்சம் படிக்கிறேன்னே சொல்லிட்டு, மற்றபடி அவங்க ஒன்றும் நான் அழகா இருக்கலாம் வந்து என்கிட்ட பேசல. சரியா? ஆமா ஆமா, உனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியாது பாரு, எதுக்கு வந்து உன்கிட்ட பேசுறாங்கன்னு. அடி லூசு, நிஜமா தாண்டி, அதுக்கு தான் என்கிட்ட வந்து பேசுறாங்க. என்கிட்ட புக்ஸ்ல டவுட் கேட்டு கொஸ்டினுக்கு ஏதாவது புரியலாம் கேட்டு போயிடணும், அவ்வளோதான். மற்றபடி என்கிட்ட எதுவும் பேச மாட்டானு. நீ நினைக்கிறவெல்லாம் கிடையாது. சரி சரி. ஏ கயல், உன்கிட்ட கேட்க நினைச்சேன். என் கச்சிப்பு உன்கிட்டயா இருக்குது? என் கச்சிப்பே காணாண்டி. நான் காலேஜுக்கு எடுத்துட்டு போனேன், ஆனா வரும்போது என் கையில கச்சிப்பே இல்லை. நானும் அப்படியே வந்தாப்புல வந்துட்டு வீட்டுக்கு வந்து தேடி பார்க்குற, கச்சிப்பே காணாண்டி. ஓ கச்சிப் காணாமா? யாராவது உன்னை பிடிச்சவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஏ காயல் விளையாடாதடி, என் கச்சிப்பு காணான்னு சொல்லிட்டு இருக்கேன். கச்சிப்பே யாராவது எடுப்பாங்களா? நான் ஆசையா வச்சிருந்தேன் கச்சிப்பே. சே, இப்ப முகம் துடைக்கிறதுக்கு கச்சிப்பே இல்லை, புதுசாக தான் இதை வாங்கணும். சரிவா, காலேஜில் இருக்குதான்னு பார்ப்பேங்கன்னா அங்கேயே போட்டு வந்துட்டுனான்னு தெரியல, காணோம். நீ ஆசையா வச்சிருந்தல, அதனால தான் யாராவது எடுத்திருப்பாங்க சொல்றேன். இப்ப பாரா, நீ விளையாடிட்டு இருக்கிற, நீ கச்சிப்ப காணா சொன்ன யாராவது எடுத்திருப்பாங்க. அது சரி போ நடடி, காலேஜுக்கு டைம் ஆகுது பாரு, போ. என்னம்மா கையில எப்ப வீட்டுல இருந்து கிளம்பி வந்த காலேஜுக்கு போறேன்னு இங்க என்ன பண்ற? ஐயோ சித்தப்பா வேற பண்ணிட்டாரே. அப்பா இதோ கிளம்பிட்டப்பா, கிளம்பிட்டேன். காலேஜுக்கு போனோமா வந்தமானு அதை விட்டு என்ன இங்க நடுவில் அங்கங்க நின்று பேச்சு கிடக்குது. போயிட்டு வா, சீக்கிரம் கிளம்பு போ. ஏன் கையில் உங்க அப்பா இப்படி இருக்கிறாரு? சொந்த பந்தனா கொஞ்சம் நின்று பேசுவாங்க, உங்க வீட்டுக்கும் வர முடிய மாட்டேது இவர் இருக்கிறதுனால. நீ எங்க வீட்டுக்கு வர மாட்டேற. சரி காலேஜுக்கு போற அப்பயாவது பேசலாம் பார்த்தா இங்கேயும் வந்து பாத்துட்டாரு. சித்தி கிட்ட பேசுற மாதிரி சித்தப்பா கிட்ட நல்லா ஜாலியாவே பேச முடியல கையிலே. சரி வீடு பூமாரி, எங்க அப்பா கொஞ்சம் அப்படிதான். அவருக்கு சொந்த பந்தனா கொஞ்சம் ஆக மாட்டேது, என்னமோ தெரியல. ரொம்ப உருவானா பிடிக்க மாட்டேது அவருக்கு. அதான் ஏன் கேக்குறேன். அதுக்கு என்னடி பண்ண முடியும்? பெரியப்பா ஒரு ரகம், எங்க அப்பா ஒரு மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. அவருக்கு சொன்னாலும் புரியாது.
அவர் அப்படிதான் இருப்பாரு. நாம பேசிக்கலாம் அப்பப்ப, நீ வா. ஆனா உங்க குடும்பம் இருக்குது பாரு, எங்க குடும்பம்னா எல்லாரும் எப்படி ஒத்துமையா இருக்கிறோம். ஆனா உங்க வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ரகம். உங்க அப்பா ஒரு மாதிரி, உங்க அண்ணன் ஒரு மாதிரி, நீ ஒரு மாதிரி, வித்தியாசமா இருக்குங்கடி. ஐயோ, இதேவா நின்று பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் தெரிஞ்ச கதையாச்சு. வா போவோம் வா. என்ன இன்னும் சுமதியை காணா? இந்நேரம் வித்துட்டு வந்திருப்பாளே. எம்மா நேரம் ஆகுது. சரி, என்ன ஏது வச்சிருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வைக்கிறான்னு பார்த்தா இன்னும் ஆளா காணா. வா சுமதி, வா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவா. என்னக்கா என்னைய எதிர்பார்த்துட்டு இருந்த? இப்பதான் முடிஞ்சது. அப்படி இருந்து இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அதுதான், அதுக்கு மேல விற்காது. வந்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டு சோறாக்கணும் வேற. அட சுமதி, உட்கார சுமதி, ஏன் நின்றுட்டே பேசுற? உட்கார சத்த. என்ன சுமதி, எனக்கு கீரை எடுத்துட்டு போன? கீரை ஏதாவது மீந்துதான் ஒரு கட்டு கூட. கீரை கடையிலான்னு பார்த்தேன், அதுக்குதான் உன்னை எதிர்பார்த்தேன். நீ வர மாதிரி தெரியல. அதான் ரேவதி வீட்டுல போயிட்டு முருங்கீரை பறிச்சுன்னு வந்துட்டேன். அக்கா, இன்னைக்கு நான் கீரை எடுத்துட்டு போலக்கா. வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் தான் எடுத்துட்டு போனேன். கீரை எல்லா நாளும் ஓட மாட்டுது. அதுக்கு இல்லாம அதை தூக்கிட்டு போகல, வெயிட்டா இருக்குது. அதுக்கு தான் இன்னைக்கு வெண்டைக்காயும் கத்திரிக்காயை மட்டும் எடுத்துட்டு போனேன். கொஞ்சோண்டு கத்திரிக்காய் இருக்குது, அதை வேணா வாங்கிக்கிறியா? அந்த கத்திரிக்காய் தான் இருக்குதா சுமதி? சரி, குடு குடு. அதை ஏதாவது அப்படியே வானல்ல போட்டு பரட்டி எடுத்துடலாம். கீரையை பொரிச்சுட்டு கத்திரிக்காயை தொட்டுக்கு மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, ஏறி எடுத்துக்கிறேன். என்ன சுமதி, பக்கத்து தெருவில் தான் இருக்கிற, ஒரு எட்டு என் வீட்டுக்கு வரைய நீ மாடலும் வீட்டுலே இருக்கிற. ஆட, என்னக்கா நீ இப்படி பேசுற? எனக்கு வரக்கூடாதுன்னு ஆசை, உன்கிட்ட வந்து பேசணும் உட்காந்து இருக்கணும் தான் ஆசை. என்ன பண்றது, காலைல அவரு மீன் வாங்க போயிட்டு மீன் வித்துட்டு அவரு வர நேரமும் நான் வர நேரம் சரியா இருக்குது. இதுக்கெல்லாம் எங்குது நான் உன் வீட்டுல உட்காடுறது? இங்க வந்தாலே தான் அந்த மனுஷனுக்கு பிடிக்க மாட்டுது. நீங்க யாராவது அங்க வந்தாலும் அவருக்கு பிடிக்க மாட்டுது. அது என்னமோ சுமதி, குழந்தைனார் ஏன் தான் இப்படி இருக்கிறாரே தெரியல. சொந்த பந்தனா ஒன்னோட ஒன்று பேசிப்பாங்க, பழகிப்பாங்கன்னு. அவருக்கு என்னமோ சொந்த பந்தனான எதிரி மாதிரி பாக்குறாரு. சரி வீடுக்கா, அவரு கதை அப்படிதான். அப்புறம் கௌசல்யாவுக்கு ஏதோ மாப்பிள்ளை பாக்குறே இல்லையா? உன் பையன் முத்துக்குமரன் இப்படியே தையல் தச்சுக்கினே உட்காந்தா வேலைக்கு ஆகுமா? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அப்ப என்னன்னா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் முடிச்சு பண்றான். நீ என்னன்னா கௌசல்யாவுக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கிற? அட நீ வேற சுமதி, ஏன்னா மாப்பிள்ளை பார்க்காமல இருக்கிற. 4 இடத்துல சொல்லிதான் வச்சிருக்கிறேன். தரக்கறிக்கிட்டையும் கொடுத்து வச்சிருக்க போட்டோ ஜாதகம் எல்லாத்தையும். எங்க சரியா அமைஞ்சாதானே? எது சரியா அமைய மாட்டுது. பொருத்தம் பார்த்தா ஜாதகம் பொருத்தம் இருக்க மாட்டுது. அப்படியே பொருத்தம் இருந்தா அந்த குடும்பம் சரிப்பட்டு வர மாட்டுது. இப்படி இருக்கும்போது எங்க கட்டி கொடுக்க சொல்லு பார்க்கும். பொண்ணு நல்ல இடமா பார்த்தானே கட்டி கொடுக்க முடியும். அதெல்லாம் சரிதான்க்கா, இருந்தாலும் நேரங்காலன்றது நமக்காக நின்றுட்டா இருக்கும். வயசு ஏறுதா இல்லையா? அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு அதிகமா வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை நினைச்சாதான் சுமதி எனக்கு கஷ்டமா இருக்குது. இவளுக்கு சரியா மாப்பிள்ள அமைய மாட்டுது. சரி, தை பிறந்தா வழி பிறக்கும் நானும் பாக்குறேன். எந்த சம்மந்தமும் அமைய மாட்டுது. பார்க்கணும், இன்னும் 2-3 தரகர்கிட்ட போட்டோ ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொல்லணும். இவளுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் சம்மந்தம் அமைச்சிட்டா மட்டும் போதுமா? அடுத்து இப்பெல்லாம் நிறைய பவுன் கேட்குறாங்க. அதுக்கு வேற கொஞ்சோண்டு பவுன் தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நகை வாங்கணும். நகை வேலை என்னன்னா ஏறிக்கிட்டே போகுது. இவருக்கு என்னன்னா இப்ப வேலையும் எதுவும் இல்லை. திருவிழா வந்தாத்தான் கூத்தாட போவாரு. அது வரைக்கும் கையில காசுன்றது கொஞ்சம் கூட நிற்கவே மாட்டுது. வாட்ச்மேன் வேலைக்கு கம்மியாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இவனும் இங்க வீட்டுல தையல் தச்சுன்னு இருக்கிறான். அந்த வருமானம் குடும்ப செலவுக்கே சரியா போயிடுச்சு. இதுல எங்கிருந்து சேர்த்து வைக்கிறது சுமதி? ஏங்கா முத்துவ வேற ஏதாவது வேலை தேட சொல்லலாம். வேற வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டே சாயந்தரம் நைட்டு வந்து இல்ல லீவு நாள்ல அப்படி ஏதாவது துணி தைச்சிட்டு இருக்கலாம்ல. இது ஏமா வேலையை வச்சுன்னு இருக்கிறது? ஒரு நேரம் தைக்கிறான், ஒரு நேரம் சும்மா உட்காந்து இருக்கிறான். இதுல எங்கிருந்து வருமானம் வருது? வேற ஏதாவது வேலையா தினமும் போற மாதிரி பார்க்கலாம்ல. எங்க சுமதியும் அனுப்புறது? கொஞ்சம் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது வேலை செய்ய சொல்லியிருக்கலாம். படிப்பும் வரல, படிக்கவும் இல்லை. சரி, வேற ஏதாவது கடைக்கு அங்க கம்பெனிக்கு ஏதாவது போய் வேலை செய்யணும். அங்க போய் செய்யற காசுக்கு இங்கே இதே செஞ்சிடலாமா? எல்லாம் ஒரே காசு தான் வரும் சொல்றான். இதுக்கு மேலாம் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன வேலை செய்ய தோணுதோ அதை தான் அவன் செய்வான். நம்ம என்னத்த சொல்ல கட்டாயமா படுத்த முடியும்? அதுவும் சரிதான்க்கா, அவன் சொல்றதும் சரிதான். என்ன பண்றது? அவங்கவுங்க விருப்பப்பட்ட வேலையை தான் செய்யறாங்க.
என் வீட்டுல இந்த என் பையன் மட்டும் என்ன அவனுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு காசு கூட கொடுக்க மாட்டான். நானும் எதுவும் கேட்கறது இல்ல. ஏதோ போய் ஏதோ சம்பாதிக்கிறானே, எதுவும் செலவு பண்ணாம வச்சிருக்கிறானே, சேர்த்து வைக்கிறான்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு சோறு போட்டு இருக்கிறேன். என் குடும்பமும் இப்படித்தான் ஓடின்னு இருக்குது. சரிக்கா, என் வீட்டுக்காரர் வர நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரியா? அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்க, நான் போயிட்டு வரேன் அப்புறமா. சரி சுமதிய, இந்த 3 மாங்காய் எடுத்துட்டு போ. மரத்துல இருந்து பறிச்சேன் இருக்குது என்கிட்ட. இன்னும் 2-3 மாங்காய் இருக்குது, அதை வச்சுக்கிறேன், அப்புறமா பறிச்சுக்கிறேன். இதை எடுத்துட்டு போனி. சரி, போயிட்டு வரேன்க்கா. என்ன ஏதுன்னு தரகர்கிட்ட விசாரிச்சுன்னு என்ன அவங்க மன கடப்புல போட்டுற போறாங்க. நீயே அவங்கள நம்பி இருக்காத, நீயே 4 இடத்துல பேசி வை.